வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 18. இரவு வீட்டிற்கு வந்து தோழிகளுடன் பேசிக் கொண்டிருந்து விட்டு படுக்கையில் விழுந்த வினயா அன்றைய நினைவுகளை மெல்ல அசை போட ஆரம்பித்தாள். எப்பொழுதும் அவளது பிறந்த நாளை கிராண்டாக கொண்டாட அவள் விரும்புவதில்லை. அப்பா அம்மாவுடன் கோவிலுக்கு செல்வது, கேக் கட் பண்ணுவது, வெளியில் செல்வது என்று மட்டும்தான் கொண்டாடுவாள். இந்த வருடம் முற்றிலும் வித்தியாசமாக தோழிகளுடன் கொண்டாடி அவர்களே டிரெஸ் எடுத்து கொடுத்து கேக் வாங்கி வந்து ரொம்பவே அசத்தி விட்டார்கள். அதோடு சுபா, குமரேசன் அங்கிள் குடும்பம் அவர்களும் சும்மா இருக்கவில்லையே என்று மகிழ்ச்சி பொங்கியது. பெற்றவர்களை இழந்திருந்தாலும் இந்த உலகில் என்னையும் நேசிக்க இத்தனை ஜீவன்கள் இருக்கிறதே என்ற நினைவே நெஞ்சம் முழுவதிலும் ஒருவித உற்சாகத்தை பரப்பியது. உடன் அன்றைய நாளின் மற்றொரு இனிமையான தருணத்தை கொடுத்த விஷ்ணு நினைவில் வந்தான். முதலில் பார்த்த விஷ்ணுவிற்கும் இன்றைய விஷ்ணுவிற்கும் தான் எத்தனை வித்தியாசம்! அன்று அத்தனை இறுக்கமாக இருந்தவன் இன்று எவ்வளவு ஃப்ரீயாக பழகுகிறான். பர்த்டே என்று தெரிந்தவுடனே ட்ரீட் கொடுக்க அழைத்து சென்று விட்டானே. ஆனால் ஒன்றை ஆழ்ந்து யோசித்து பார்த்தால் அவன் அடிப்படையில் நல்லவன்தான். என்னிடம் அவ்வளவு கெடுபிடியாக இருந்த போதும் ஒரு கெட்ட பார்வை பார்த்ததில்லை. அதேபோல் நம்மிடம் வேலை செய்பவள்தானே என்கிற அலட்சியம் இல்லாமல் ஒரு பெண்ணிற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையாக அரைக்கதவை ஒருமுறை தட்டிவிட்டே உள்ளே வருவான். இன்றைய பொழுதை மட்டும் நினைத்து பார்த்தால் கூட போதும். ஃபைல் காணவில்லை என்கிற டென்ஷனில் முதலில் கோபமாக பேசினாலும் பின் இவளின் முகத்தை பார்த்து தன்னை முயன்று கட்டுப்படுத்தி பொறுமையாக யோசித்து இவள் மீது எந்த தவறும் இருக்காது என்று நம்பி உடனே உணர்ந்து மன்னிப்பும் கேட்டானே. என்ன ஒரே ஆங்கிள் பாக்குறத வச்சு நான் இப்படித்தான் உன்னால முடிவு பண்ண முடியாது. அவன் வார்த்தைகள் மீண்டும் நினைவு வர, ஆமா உண்மைதான், விஷ்ணுவை இப்படித்தான் இவன்னு ஒரு வரமுறையில நிறுத்தி வைக்க முடியாது என்று நினைத்துக் கொண்டிருந்தவளுக்கு அப்பொழுதுதான் ஒரு விஷயம் மூளையில் பளிச்சிட்டது. என்னை நம்பி உண்மை தெரியறதுக்கு முன்னாடியே சாரி கேட்டானா? அப்போ அவனுக்கு மேல நம்பிக்கை வந்துச்சா? முதல் நாள் எடுத்த தீர்மானத்தின்படி நான் அவனோட நம்பிக்கைக்கு உரியவளா மாறிட்டேனா? இதயம் ஜிவ்வென்று லேசாகி பறக்க துவங்க அந்த சந்தோஷத்துடனே உதட்டில் உறைந்துவிட்ட புன்னகையுடன் நிம்மதியாக உறங்கினாள் வினயா. பேருந்து நிறுத்தத்தில் வினயாவை இறக்கிவிட்டு தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த விஷ்ணுவிற்கு தன்னுள் ஏதோ ஒன்றை இழந்து விட்டதைப் போல் அவன் இதயம் வெறுமையாக உணர்ந்தது. எதையும் நினைக்க பிடிக்காமல், பார்க்க பிடிக்காமல், என்னென்னமோ செய்வது போல் அவனுடைய மனது ஒரு நிலையில் இல்லை. இப்படி ஒரு புரியாத உணர்வில் தத்தளித்தவனுக்கு எப்படியோ ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தோமே என்ற ஆயாசமாக இருந்தது. அறைக்கு சென்று உடை மாற்றிய நேரம் வேலைக்கார அண்ணம்மா கதவை தட்டி, தம்பி காப்பி எடுத்து வந்திருக்கேன் என்று குரல் கொடுத்தார். கதவை திறந்து அதை வாங்கி கொண்டவன், நீங்க டிஃபன் செஞ்சு ஹாட் பாக்ஸ்ல வச்சுட்டு கிளம்புங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன் என்றான். சரி என்று தலையாட்டி விட்டு சென்ற அண்ணம்மா விஷ்ணு சிறு வயதாக இருக்கும் பொழுதே அந்த வீட்டில் வேலையில் சேர்ந்தவர். அக்குடும்பத்தில் உள்ள அனைவர் மீதும் மிகவும் பாசமாக இருப்பவர். அதனால்தான் அண்ணம்மா இருக்கும் தைரியத்தில் விஷ்ணுவின் அம்மா பார்வதி நிம்மதியாக லண்டன் கிளம்பி சென்றார். இல்லையென்றால் விஷ்ணு வேலை மிகுதியில் நேரத்திற்கு சாப்பிடுகிறானோ இல்லையோ என்கிற கவலை அவர்களை அரித்துக் கொண்டே இருந்திருக்கும். ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு படுக்கையில் சாய்ந்தமர்ந்த விஷ்ணுவிற்கு ஏனோ அந்த புத்தகத்தில் உள்ள ஒரு வரியை கூட முழுதாக படிக்க முடியவில்லை. தினடா இம்சையா போச்சு, ஏன் கொஞ்ச நேரமா என் மனசு அமைதி இல்லாம இப்படி அலைப்பாயுது என்ற அலுப்புடன் கண்களை மூடினான். மூடிய விழிகளுக்குள் வினயாவின் மெல்லைய கூச்சத்தை சுமந்து தயக்கத்துடன் புன்னகையை வெளிப்படுத்திய நிர்மலமான முகம் தென்படவும் படக்கென்று இமைகளை திறந்தான் அவன். என்னவாயிற்று எனக்கு? இப்ப ஏன் அவ முகம் தெரியுது? புத்தகம்னா அவ்வளவு உயிரா இருப்பேன். படுத்து முடிக்கிற வரைக்கும் பசி தாகணும் ஒண்ணுமே தெரியாது. ஆனா இன்னைக்கு என்னால ஒரு வரி கூட படிக்க முடியே. என் மனசு எதை எதிர்பார்க்குது என்று குழம்பி தவித்தவனுக்கு விடையாக அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் கூச்சத்தில் தடுமாறிய பெண்ணின் விழிகளும் நிமிராத தலையும் நினைவில் அலை மோதியது. சில மணி துளிகளுக்கு முன்னால் வினயாவுடன் செலவழித்த நிமிடங்களை மனதனில் ஓட்டி பார்க்கும் பொழுதே தன் இதயத்தில் ஒருவித பரவசம் பரவுவதை உணர்ந்தான் விஷ்ணு. இதழ்களில் மெல்லைய புன்னகை பூத்தது. நான் வினயாவ காதலிக்கிறேனா
என்கிற சந்தேகம் எழும் பொழுதே பெரும் வியப்பும் தோன்றியது. அப்படின்னா என்னுடைய இத்தனை நேரம் புரியாத தவிப்புக்கு காரணம் அவதானா? அவளை பிரிஞ்சு வரவன்தான் என் மனசு அமைதி இல்லாம அலைப்பாஞ்சுதா? எப்படி எப்படி அவன் மேல காதல் வந்துச்சு? ஆண் தோழர்களுக்கு சமமாக பெண் தோழிகளுடன் பழகும் எனக்கு இந்த திடீர் பாதிப்பு புதிராக இருக்கிறதே. இப்படி தோன்றுவதற்கு பெயர்தான் காதலா? நிஜமாகவே இது காதலா? தனக்குள் எதையெதையோ அலசிக் கொண்டிருந்தவனுக்கு தான் காதலிக்கிறோம் என்கிற நினைவே சிரிப்பை வரவழைத்தது. ஏனென்றால் 1 வருடத்திற்கு முன்னர் அவன் அப்பா அம்மா அவனுடைய திருமண பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது, நீ யாரையாவது காதலித்தால் கூட பரவாயில்லை, எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, சம்மதம்தான். ஆனால் பெண் நம் குடும்பத்திற்கு ஏற்றவளாக நல்ல குணமுள்ளவளாக இருந்தால் போதும் என்று கூற விஷ்ணுவோ விழுந்து விழுந்து சிரித்தான். காட், ஏன்பா நான் என்னைக்காவது காதலிக்கிறேன் இல்ல காதலிக்க போறேன்னு உங்கள்ட்ட ஏதாவது சொல்லிருக்கேனா? எனக்கு காதல்லாம் துளியும் நம்பிக்கை இல்ல. தினமும் எதிர்பாலினத்தவர் பல பேரை நம்ம பாக்குறோம், அவங்களோட பேசி பழகுறோம். அதுல குறிப்பிட்ட ஒருத்தரை பார்த்தா மட்டும் நமக்கு ஏத்த தோண இவதானு காதல் வந்துருமா? அப்படிலாம் எனக்கு தோணாது. காதல் வரவும் வராது. எனக்கு நீங்க தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் செய்யற மாதிரி இருக்கும் என்று அசட்டையாக தோள்களை குலுக்கிக் கொண்டான். அது என்னவோப்பா, எங்களுக்கு தெரியாது. இந்த சினிமாக்கள்லயும் கதைகள்லயும் திடீர் திடீர்னு காதல் வந்துருதே, அந்த மாதிரி ஒருவேளை உனக்கு ஏதாவது வந்துருமோன்னு தான் சொல்லி வைக்கிறேன் என்றார் சிவநேசன். அப்பா, உன்னை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் என்னுடைய இத்தனை வயசுல எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன், அவங்களோட பேசி பழகியும் இருக்கேன். எந்த ஒரு பொண்ணும் என்ன பாதிச்சதே இல்ல. இவ்ளோ ஏன், நம்ம தேசிகனக்கள் பொண்ணு அபிநயா ஏன் கூட தானே படிச்சா. அவ ரொம்ப அழகு, நம்ம அந்தஸ்துக்கும் ஏத்தவ, நல்ல குணமும் கூட. ஆனா அவ தன் காதல என்கிட்ட சொன்னப்போ என் மனசு அதை ஏத்துக்கலையே. இதெல்லாம் வெறும் ஈர்ப்பு, நாம நண்பர்களாவே இருப்போம்னு மென்மையா காதல மறுத்துட்டனே. அதனால எனக்கு காதல் வருமோ இல்ல நான் காதலிப்பனான்னு உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என்றான் பொன்முறுவலுடன். என்னடா சந்தேகம் அது? இதுன்னு உளறிக்கிட்டு இருக்க. நான் உன்னை சந்தேகப்படுறதா எதுவும் சொல்லலையே. நான் காதலிக்கிறத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல அப்படின்னு சொல்றோம். எங்களுடைய அபிப்பிராயத்தை உன்கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். சரி, அப்ப நாங்களே ஒரு நல்ல பொண்ணா பாக்குறோம். அப்பாவா இருங்க, நீங்க தான் பொண்ணு பாக்குறோம் நான் சொன்னேனே தவிர இப்பவே பாருங்கன்னு எதுவும் சொல்லல. நான் எப்ப சொல்றேனோ அப்ப பொண்ணு பார்த்து ஏற்பாடு செஞ்சா போதும். இப்ப இல்லாம நீ எப்படா பாக்குறது? இப்பவே உனக்கு வயசு 28. இப்ப பாக்க ஆரம்பிச்சாதான் நல்ல பொண்ணு நல்ல குடும்பமா கிடைச்சு ஜாதகம் பொருந்தி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஓடி போயிடும். இந்த வயசுல கல்யாணம் செஞ்சுக்காம இன்னும் எந்த வயசுல செஞ்சுக்கலான்னு இருக்க? எங்களுக்கும் வயசாகுதுல, நாங்களும் காலகாலத்துல பேரன் பேத்திகளை எடுத்து கொஞ்ச வேண்டாமா? நீ லேட் பண்ண பண்ண எங்களுக்கு ஒன்னும் வயசு இறங்கல, ஏறிக்கிட்டுதான் போகுது. அப்புறம் நாளைக்கு பேரன் பேத்தி தூக்க சொல்லி ஆசையா கைய நீட்டா கூட அவங்கள தூக்குறதுக்கு எங்களுக்கு தெம்பு இல்லாம போயிடும் என்று தன் புலம்பலை ஆரம்பித்தார் பார்வதி. மா, சும்மா எனக்காக எதையாவது பேசணுமேனு வயசை பத்திலாம் பொய்யான பேச்சு எடுக்காதீங்க. உங்களை பாக்குற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது யாரு, உன்னோட அக்காவான்னு தான் கேக்குறாங்க. யாரும் அம்மானு ஒரு வார்த்தை சொன்னதில்ல. அப்பாவோட நீங்க வரும்போதெல்லாம் ஆமாடா உங்க அம்மா தான் இவங்க அப்படின்னு நம்புறாங்க என்று தன் அம்மாவிற்கு கோடை ஐசை வைத்தான் விஷ்ணு. உன் அம்மாவை உயர்த்தி பேசினதா நீ எப்படினாலும் பேசிக்கோடா, அதுக்கே வயசாகுதுன்னு ஏன் கால வாரி விடுற என்று கொந்தளித்தார் சிவநேசன். தன்னை மறந்து சிரித்து விட்ட பார்வதி, போதும்டா இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம். நீ என்ன சொன்னாலும் நான் மயங்க மாட்டேன். இப்ப முடிவா கல்யாணத்துக்கு நீ என்ன சொல்ற என்று அழுத்தமாக கேட்டார். முடிவா என் அம்மா என்னோட செல்லல என்று பார்வதியின் கண்ணம் பற்றி கொஞ்சியவன், நான் முதல்ல பிசினஸ்ல என்னுடைய கோல் அச்சீவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மேரேஜ். எல்லாரும் பாராட்டி வியந்து பாக்குற அளவுக்கு நான் முன்னேறினா அது உங்களுக்கு தானே பெருமை. சோ இப்ப கல்யாணம் வேணாம் என்றார் நைச்சியமாக. அவ்வளவுதான், உங்க அம்மா கிளீன் போல்ட் என்று கிண்டல் அடித்தார் சிவநேசன். சும்மா இருங்க. சரி, உன் பேச்சுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ண மாட்டேன். நானா திரும்ப உன்னை நிக்க வச்சு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீயா கூப்பிட்டு சம்மதம் சொல்லணும் என்று நிபந்தனை விதித்து ஒரு வழியாக சமாதானமானார் பார்வதி. அன்று அப்பா அம்மாவிடம் காதலா நானா, அதெல்லாம் எனக்கு வராது, செய்ய மாட்டேன் என்று அப்படி பந்தாவாக சொல்லிவிட்டு இன்று ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் என போய் நின்றால் முதலில் உதைதான் விழும், அப்புறம்தான் சம்மதிப்பார்கள் என்று
புன்னகைத்துக் கொண்டவனுக்கு தன்னுடைய ஒரே தங்கை விவேகாவின் நினைவு வந்தது. அப்பா அம்மாவிடம் இந்த விஷயத்தை சொன்னால் கண்டிப்பாக அந்த ராட்சசியிடம் சொல்லி விடுவாங்களே. என்ன ரொம்பவும் கேலி பண்ணுவா. அதோட சும்மா இருப்பாளா? அண்ணி எப்படி இருப்பாங்க? அவங்க போட்டோ அனுப்பு, நம்பரை கொடு, தொலைச்சு எடுத்துருவா. தன் குடும்பத்தினரின் நினைவில் மூழ்கி களிப்புடன் திளைத்திருந்தவனுக்கு மீண்டும் வினயாவின் அழகான நிலவு முகம் மணக்கண் முன்னே தோன்றியது. கண்களை மூடி அவள் முகத்தை ஆசையோடு ரசித்தவனுக்கு உடலில் ஒருவித ரசாயன மாற்றம் ஏற்பட்டு சுகமான அனுபவமாக இருந்தது. அந்த இனிமையில் உல்லாசமாக மூழ்கி கிடந்தவன் மெல்ல தன் காதலை எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது என்கிற யோசனையில் ஆழ்ந்தான். ஏ அப்பா அம்மா பிரச்சனை இல்ல, கண்டிப்பா சம்மதிப்பாங்க. வினயாவோட பக்கமும் பிரச்சனை வர வாய்ப்பில்ல. அவங்க பெத்தவங்க உயிரோட இல்ல. அடுத்து என்ன? சேகர அம்மாவோட ஆசைப்படி கல்யாணம் தான் என உற்சாகமாக திட்டமிட்டவன் அவங்களோட ஆசை மட்டும்தானா என்று உள்ளிருந்து கிளம்பிய கேள்வியில் தலையசைத்து சிரித்துக் கொண்டான். வினயா தன்னை ஏற்றுக்கொள்ள எந்த தடையும் இல்லை என்கிற உல்லாச வானில் சிறகை விரித்து பறந்து கொண்டிருந்தவனுக்கு திடீரென்று அந்த சந்தேகம் எழுந்து இதயத்தை பதற செய்தது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.